தர்பார் திரைப்படத்துடைய தோல்விக்கு பிறகு 3 ஆண்டுகள் எந்த படமுமே இயக்காமல் இடைவெளி எடுத்துக் கொண்டிருக்காரு இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள். இதனடுத்து அவர் சல்மான் கான் அவர்களை வைத்து இயக்கிய சிக்கந்தர் அப்படின்ற திரைப்படமுமே படுதோல்வி படமாக அமைச்சது. இதனடுத்து அவர் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்போது இருக்காரு. இந்த நிலையில சிவகார்த்தியன் அவர்களை வைத்து மதராசி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. அனிருத்தருடைய இசையமைப்புல சமீபத்துல தான் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்ததா. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்காம். இந்த படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பற்றி சமீபத்துல பேசியுள்ள ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள், மதராசி படம் கஜினி போன்ற திரைக்கதையும் துப்பாக்கி படம் போன்ற ஆக்ஷன் காட்சிகளுமே இருக்க வேண்டும் அப்படின்றத மனதில் வைத்துதான் எழுதப்பட்டது. இப்போது படம் பார்க்கும்போது அது உறுதியாகி உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களுடைய அடுத்த படம் பற்றி ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சமீபத்துல பல வருடங்கள் கழித்து நம்ம ஏகே அவர்களை ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டிருக்காரா. பத்மபூஷன் வருவதற்கும் அவர் கார் பந்தயங்கள்ல வென்றதற்குமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் கதை பற்றிய விவாதமுமே அந்த கான்வர்சேஷன்ல நடந்திருக்கா. ஆகையால கூடிய விரைவிலேயே இவங்க 2 பேருடைய காம்போ இணைய கூட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.